ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு, பெரிய துயரம். ஏன்னா எங்கள் சேர்மேன் வந்து இதில் ஒரு முதல்ல துயரத்தில் இருக்கிறவங்களுக்கான நிவாரணம் உங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இதை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதை முன்னிட்டு அவங்க சார்பாக எங்கள் குடும்பத்திலேருந்து உள்ள குழுக்கள் வந்து உங்களுக்கு, ஏன்னா அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறத அவங்களுக்காக நாங்கள் வந்து அதை பூர்த்தி பண்ணுறோம். புரியுதுங்களா? உங்களுடைய துக்கத்தில் நாங்கள் பங்கெடுத்துறதுக்காக வந்திருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு சேர்மன் சார் எப்படின்னா ஒரு ஊக்கத்தொகையாகவோ இல்லை உங்களுடைய சப்போர்ட்டுக்காகவோ, ஏன்னா ஃபினான்ஷியலி யாருக்கும் எப்படின்னு சரி, அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி ஏன்னா இன்சூரன்ஸும் சரி, மற்ற வேலைவாய்ப்பு உதவிகள் வேணும்னாலும் சரி, இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். ஏன்னா எல்லா குடும்பத்துக்கும் எல்லாமே தேவைப்படுங்கிறது சொல்ல தெரியாது. அதனால இந்த இது எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் நம்ம சேர்மேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக தான் மாதந்தோறும் 5000 ரூபாய் சார். ஏன்னா வாழ்நாள் முழுக்க பாதிக்கப்பட்டவங்களோட என்ன அது அந்த துயரத்தை குறைக்கிறதுக்காக மாதந்தோறும் 5000 ரூபாய் உங்களுக்கு அது ஒரு உதவித்தொகையா மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகிடும் சார். ஆமாம், இதுதான் வந்து ஒரு முக்கியமான செய்தி சார். மற்றதுலாம் உங்களுக்கு இருக்கும் போல, உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னாலும் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம், கல்வியில் உங்களுக்கு உதவி வேணும்னாலும் செஞ்சு கொடுப்போம். புரியுதா சார்? அதே மாதிரி இன்சூரன்ஸும் இம்மீடியட்டாக எங்கள் கூடவே ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்திருக்காங்க. ஏன்னா கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். உங்களுக்கு யார் பேரில் போடணும் என்ன போடணும்னு சொல்லி நீங்கள் அந்த டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உடனே அதை என்ரோல் பண்ணி இம்மீடியட்டாகவே அதை வந்து அமலுக்கு எடுத்துட்டு வருவோம். கண்டிப்பா சார். ஏன்னா இது வந்து ஒரு மீள முடியாத துயரம், நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. என்ன அதனால எங்க சேர்மேன் சார் சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நேற்று அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் இன்னைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு முதல்ல உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு. இதை தொடர்ந்து அந்த 41 குடும்பங்களையும் நாங்கள் சந்திக்க தான் போகிறோம். கண்டிப்பாக அவங்க 41 குடும்பத்துக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக அந்த 41 குடும்பத்துக்கும் ஊக்கத்தொகை அந்த 5000ங்கிறது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும். இந்த 41 குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் தான் வேலையில் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற யாருமே அவங்கள வந்து கைவிட்டுறாங்க. ஹெல்ப் பண்ணி நீங்கள் சொன்ன வார்த்தை இருக்குல்ல சார், இது மாதம் மாதம் அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதவியாகும். காலம் ஃபுல்லா இது ஒரு சப்போர்ட். பட் ஆனால் அந்த உயிர் வரப்போறதில்லை. கண்டிப்பா அதான் இழப்பை ஈடு கட்டவே முடியாது சார். இழப்பை எந்த ஒரு தருணத்தையும் எந்த ஒரு பினான்சியல் இதையும் வச்சு ஈடு கட்டவே முடியாது. இழப்பு தான். ஏன்னா எங்களுடைய ஒரு சிறிய பங்கு, எங்களுடைய ஒரு சிறிய பங்களிப்பு.